இறைவா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து 42 ஆண்டு கால ஜோதிடம் மற்றும் எண்கணித பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் மகதன் சேகர் ராஜா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்காரு. ஒவ்வொரு தேதியிலும் பிறந்தவங்களுக்கான அந்த தேதியில பிறந்ததற்கான அதிர்ஷ்ட குறியீடு மற்றும் அவங்க வழிபட வேண்டிய கோயில்கள் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வளம் சேர்க்கறதுக்கான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். அதிர்ஷ்ட குறியீடு எண்களுக்கான குறியீடு அந்த தேதியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுல இந்த 16 அப்படிங்கிற இந்த தேதியில பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு என்ன சார்? கண்டிப்பா நம்மளுடைய கான்செப்டில் ஜாதகத்தில் நட்சத்திர பிரகாரம் அந்த குறியீடை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. எண்கணிதத்தில் யாரும் கண்டுபிடிக்கல, யாருக்கும் தெரியாது, பார்க்கல. அதனால் அதில் உண்டானதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. முதன்முறையாக உலகத்திலே நாம் தான் வந்துட்டு எண்களுக்காக குறியீடை கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு எல்லோரும் அனைவரும் பயன்பெற்றுட்டு இருக்கிறாங்கன்னு நம்புகிறேன். இப்பொழுது 16ஆம் தேதி பிறந்தவங்க, இவங்களுடைய குறியீடு என்னவாக இருக்கும் அப்படி என்றால் தூக்குனாங்குருவி. ஏங்க தூக்குனாங்குருவி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, பறவை இனத்திலே ஒரு அதிர்ஷ்டகரமான பறவை எதுவென்றால் தூக்குனாங்குருவி தான். ஏன்னா அது கூடு கட்டுறதே வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு ஆர்கிடெக்சரை எவ்வளவு ஒரு பில்டிங்கை வடிவமைக்கிறாரோ அந்த அளவுக்கு வடிவமைக்கக்கூடிய ஒரு கலை நுணுக்கம் கொண்டது தான் தூக்குனாங்குருவி. பொதுவாக தூக்குனாங்குருவி நம்ம மனிதர்கள் இருக்கும் இடத்துல நேரடி பார்வையில் அது இருக்காது. அதனுடைய கூடு கட்டுறதே வந்துட்டு மறைவிடத்தில் தான் கட்டும். நீங்கள் இப்போ உங்கள் இடம் இருக்குது, சிட்டிக்குள்ளே நகரத்துக்குள்ளெல்லாம் பெருசாலாம் இருக்காது. அது உண்மையை சொல்ல போனால் தூக்குனாங்குருவினா சிட்டி டவுன் இது மாதிரிலாம் இருக்காது, சிட்டியில் இருக்காது, டவுன்லேயும் கூட இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி இந்த கிராம பாசல்னாக்கா கொல்லப்புறம், அந்த கழனிக்காடு இல்லை அந்த மாதிரி இடத்துல ஒரு பண்ணை வீடு மாதிரி கட்டியிருப்பீங்க. அந்த வீடு அப்படியே அதுக்கு பின்புறம் அங்கே ஒரு மரம் இருக்கும், இருந்துச்சுனால் அந்த இடத்துல தூக்குனாங்குருவி கூடு கட்டும். இந்த தூக்குனாங்குருவி கூடு கட்டுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு சரௌண்டிங்ஸ்குள்ளே புதையல் இருக்கும். அப்போ அது அதிர்ஷ்டகரமானது தானுங்க. அது அந்த சக்தியை இறைவன் அதுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த பறவைக்கு, எல்லா பறவைக்கும் அந்த சக்தியை கொடுக்கலையே இறைவன், அதுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அது அதிர்ஷ்டகரமானது. அந்த பறவை கூடு கட்டிச்சுனாக்கா ஒரு சட்டன் ஏரியா வரைக்கும் புதையல் இருக்கும். 16ஆம் தேதி பிறந்தவர்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 3 காலகட்டம் பீரியடு 42 42 42 47 52 இந்த வயதுக்குள் உங்களுக்கும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு புதையல் கிடைக்கும். புதையல் அப்படின்றால் நீங்கள் நினச்சா போல் உடனே பூமி இடம் இருக்குது, அதில் எங்கன்னா அங்கங்கே கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் புதையல். நீங்கள் நினச்சிக்கிட்டா போய் தங்கமாக கட்டியாக கிடைக்கும் அதுதான் புதையல் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறானது. புதையலுங்கிறது மதிப்பிட முடியாத ஒரு விலை மதிப்பற்றதை, மதிப்பிட முடியாததை ஒரு பொருள் கிடைக்கிறது தான் புதையல். அது மாதிரி அப்போ உங்களுக்கு எப்படி தான் கிடைக்கும் அப்படி என்றால், திடீர்னுட்டு உங்களுக்கே தெரியாது உங்கள்கிட்ட சொத்து இருந்திருக்குன்ட்டு. உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு வந்துட்டு எப்போ உங்களுக்கு சொத்து இருந்திருக்கு, அது உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கும். திடீர்னு வந்துட்டு உங்கள் பேரில் மாறி இருக்கும், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. திரும்பி பார்த்தாக்க ஒரு ஜென்ரேஷனை தாண்டி அடுத்த ஜென்ரேஷனுக்கு உண்டான பணம் வரவு கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், அப்படித்தான் நான் வேறு ஒரு சேனல் மூலயமாக இப்படி சொன்னேன். அப்போது ஒரு பெண் அது மாதிரி இந்த தேதி பிறந்தாக்க புதையல் இருக்குதுன்னு சொன்னீங்க, அப்படியே அவங்க தூங்காமலே இருந்திருக்கிறாங்க. என்னடா அது இப்படி சொல்லியிருக்கிறாரு, அவர் சொன்னால் இல்லாமல் இருக்காது ஏதோ இருக்கணும். திடீர்னுட்டு அவங்க சொந்த ஊர், அப்போ ஊர் வேண்டாம், அது நல்லா இருக்காது, அந்த ஊரில் போய் எதுக்கும் போய் கேட்டு பார்க்கலாம், என்கொயரி பண்ணி அங்கே போய் பார்த்தாக்கா அவங்க ஒரு பெரிய நாட்டாமை மாதிரி பிரதாச மாதிரி இருந்திருக்காங்க அவங்க முன்னோர்கள். அந்த சொத்தெல்லாம் இவங்க அப்படியே காலப்போக்கில் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு என்கிட்ட சொன்னது வரைக்கும் 200 ஏக்கருக்கு பட்டா வாங்கிட்டாங்க. இவங்க வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறதே தெரியாது அவங்களுக்கு.
இவங்க போய் ஏதோ போயிருக்காங்க, லூப் லைன் கிடச்சிருக்கு, சரி நம்ம அங்கேயே இருப்போன்ட்டு அங்கேயே இருந்து கிடைக்க 200 ஏக்கருக்கு பட்டா இவங்க பேரில் மாற்றிட்டாங்க. இன்னும் இருக்கியா அப்படின்றாங்க. எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, சிலது நம்ம முயற்சியும் பண்ணணும். உங்களுக்கு ஒரு குழு கிடைச்சிரும், குழு கிடைச்சா அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். இது வந்து புதையலுக்கு சம்மந்தம். அது அப்படித்தானே எடுத்துக்க முடியும். இது புதையலுக்கு சம்மந்தம் தானே இது. அப்புறம் விலை மதிப்பிட முடியாது தானே. ஸோ அது மாதிரி உண்டு, அது கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் குறியீடு தூக்கணாங்குருவியை நீங்கள் ட்ரெஸ்ஸு போடும்போது அதுலேயும் பாவிச்சிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாக்கா அந்த பிஸ்னஸில் வந்துட்டு இந்த சிம்பிள் மாதிரி தூக்கணாங்குருவியை போட்டுக்கிடலாம். அப்போ 16ஆம் தேதி எப்பவும் எதிர்பார்த்து காத்து கொண்டவர்கள் உங்களோட குறியீடு தூக்கணாங்குருவி. 17ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு என்கிறார். ஆமாம், 16ஆவது முடிச்சாச்சு. இப்போ 17ஆம் தேதி இவர்களுக்கு என்ன அதிர்ஷ்ட குறியீடு அப்படி என்றால், ஆண் சிங்கம். ஆண் சிங்கம் என்றாலே உங்களுக்கு தெரியும், கர்ஜனை தான். அந்த சிங்கத்துக்கு ஏன் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொன்னாங்கன்னா பல விஷயம் இருக்குது. காட்டுக்கு ராஜானா சிங்கம் தான், அது யாருக்கு ஒன்றும் டவுட் ஒன்றும் கிடையாது. இந்த நாள் வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. ஏன்னா அவர் ஒரு கர்ஜனிங், ஒரு ரோரிங் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த கர்ஜனை கொடுத்தாவே நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அடுத்ததாக ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கத்தை தொட்டுருச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த பெண் சிங்கம் கூடயே தான் குடும்பம் நடத்தும். இப்படி விலங்கினங்களே அதுக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய வச்சுருக்கு. அதுக்கு தான் வந்துட்டு அதை விலங்கினங்களிலே வந்துட்டு ராஜாவாக சிங்கத்தை குறிப்பிடுகிறோம். அது அங்கே இருக்குதுன்னு சொன்னாவே நான் அங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறது சும்மா குரல் கொடுக்கும், அந்த ஒரு கர்ஜனை கொடுக்கும். அந்த காட்டுக்கே, மொத்த காட்டுக்கே அந்த சத்தம் வந்து அலறும். தான் இருக்கிறத அப்பப்போ ஊர்ஜிதப்படுத்திக்கும். 17ஆம் தேதி பிறந்தவங்களும் அதே தான் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அவங்க 17ஆம் தேதிங்கிறத வந்து ஊர்ஜிதப்படுத்திப்பாங்க. அப்படியே சும்மா ஒரு பேசாமல் அமைதியாக இருக்கிற போல தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு குரலை கொடுத்து பார்த்தீங்கன்னா, சவுண்டை பார்த்தோன்னாக்கா, எம்மா என்னடா சிங்கம் மாதிரி கத்துறீங்க, அதுதான். அப்போ 17ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு நீங்கள் உங்கள் 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 இதில் வந்து நீங்கள் தனி காட்டு ராஜாங்கிற மாதிரி தான். அந்த சிங்கத்தினுடைய செயல்பாடு அப்படியே உங்களுக்கு டிப்பிக்கலாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், அதை கொடுத்துட்டாவே நீங்கள் அண்டர்ஸ்டுட்டு. அப்போ உங்களுடைய நீங்கள் ட்ரெஸ்ஸு போடுறீங்கனாக்கா அந்த ட்ரெஸ்ஸில் ஆண் சிங்கம் சும்மா அப்படியே கம்பீரமாக அந்த உருவை பொறிச்சு போட்டுக்கிடலாம், ட்ரெஸ்ஸில் போட்டுடலாம். ஏன்னா அதனுடைய பவர் உங்கள் பவர் ரெண்டும் சேர்ந்துருச்சுனாக்கா வேறு லெவலில் வேலை செய்யும் பவர். நீங்கள் பிஸ்னஸே பண்ணாலும் சிங்கம் மாதிரி ஆண் சிங்கத்தை அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி சில மாதிரி செஞ்சு உங்கள் டேபிள் மேலே வச்சுக்கலாம். இல்லையா சிம்பிள் மாதிரி அதையும் பயன்படுத்தினாக்கா உங்கள் பிஸ்னஸும் நல்லா டெவலப் ஆகும். உங்கள் சிம்பிள் ஆண் சிங்கம், உங்கள் குறியீடு ஆண் சிங்கம். ரொம்ப நல்லது சார். 18 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு அப்படிங்கிறது என்ன? 18ஆம் தேதி உங்களுடைய குறியீடு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சண்டைக்கோழி. ஏன் சண்டைக்கோழி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, 18ஆம் தேதி பிறந்தவங்களெல்லாம் பாருங்களேன், எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ஈஸியாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன ஆர்குமெண்ட் கொடுப்பாங்க, ஆனால் அவங்க பேசுகிறது சரியாக தான் இருக்கும். ஆர்குமெண்ட்டுனாக்கா தேவையற்ற ஆர்குமெண்ட் இருக்காது, சரியாக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. அப்போ எதையும் ஒரு சண்டை தான் போடுவாங்க. ஒரு வீட்டில் அப்பா அம்மாக்கெல்லாம் பையன் இருக்கிறான்னா கூட, சரி நம்ம பையன் சொன்னால் கேட்டுப்பான் அப்படிலாம் இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பார். இவங்களால பதிலே பேச முடியாது, என்னடா இப்படி இருக்கிறேங்கிற போல் இருக்கும். சின்ன விஷயத்து கூட அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சரி, இப்போ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. எதுக்குனாலும் சண்டை போட்டு தான் முடிவு எடுப்பாங்க. அதனால் வந்துட்டு 18ஆம் தேதியை நாம் குறிப்பிட்றது சண்டைக்கோழி. அப்போ நீங்கள் சண்டைக்கோழின்னு இருக்கும்போது உங்கள் எம்பளத்துக்கு உங்கள் ட்ரெஸ்ஸில் சண்டைக்கோழியை உருவத்தை பொறிச்சு போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க நீங்களே சண்டைக்கோழி, திருப்பி குறியீடுலேயும் சண்டைக்கோழியை போட்டுட்டு அப்போது உக்கிரமாக தான் இருப்பீங்க. அப்படி போட வேண்டாம், அதை சாந்தமாக ஆக்கணும். அதனால் 45 அப்படிங்கிற நம்பரை பொறிச்சு போட்டுக்கிறேங்க. சேம் டைம் வந்துட்டு உங்களை தொழிலில் கூட எம்பளமாக போட்டுக்கிறதுனாக்கா 45 அப்படின்னு ஒரு நம்பர் மட்டும் குறியீடு அதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வந்துட்டு 18ஆம் தேதியினுடைய குறியீடு 45 பயன்படுத்தினால்
கண்டிப்பாக உங்கள் தொழில் அடுத்த கட்டத்துக்கும் உங்கள் வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.